பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு நீங்கள் ஆவியிலே பலப்பட முடியாது. ஆவியான உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு. 1 தீமோத்தேயு 5:25 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் செய்கிற பாவம் அல்லது செய்த பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திருமா? இல்லை அப்படின்னா ஆண்டுடைய வருகை வரைக்கும் நியாய தீர்ப்பு வரைக்கும் அந்த பாவம் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்குமா? அதான் வசனம் அழகா சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆவியில பலப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும் சொல்றார். அதை பின்னாடி தொடர்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை அல்லது நீங்க அதை தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு காரியம் இல்லை அது உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கிற காரியத்துக்கு நீ வைக்காதீங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு உங்களுக்கு பதில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செஞ்ச பாவத்திற்கு உண்டான தண்டனை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. பரலோகம் உங்களை கனப்படுத்தும். எப்படி கனப்படுத்துன்னா, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் என் சமூகத்தில் விழுந்துட்டப்பா, உனக்கு உண்டான தண்டனையை நான் கொடுத்துட்டேன், உனக்கு உண்டான எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ மனம் திரும்பிட்ட. முக்கியமாக தண்டனை கொடுக்கறது மட்டும் கிடையாது, நீ மனம் திரும்பிட்ட. நீ மனம் திரும்புறதுனால உத்தம் உண்மையான ஊழியக்காரன், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு போயிடுவார். சில பேர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு தண்டனைலாம் வராதுங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உலகத்தில் யாருமே செய்யாத பாவமாக நான் செஞ்சுட்டேன், நான் பக்கத்து வீட்டு அவங்க இப்படி செஞ்சுருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் அந்த அண்ணன் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அந்த அக்கா இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் போதகரே அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணியிருக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணியிருக்கிறாரு, அவர் நம்ம 2 மணி வச்சிருக்கிறாரு, இவர் இந்த பாவம் செய்கிறாரு, இவர் குடிக்கிறாரு, இவர் வெறிக்கிறாரு, இவங்க விபச்சாரம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க ஊரெல்லாம் ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க கடன் வாங்கி எனக்கு திரும்ப காசு கொடுக்காம ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க ஒழுங்கா சர்ச்சு கூட போல நல்ல பணக்காரனாக இருக்கிறாங்க, இவங்க பையன் நல்ல வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறான், ஆனால் அவங்க அம்மா அப்பா ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆண்டவரையும் தேடலை, எதுக்குமே வரமாட்டாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க. இப்படியே மற்றவங்களை குறை சொல்லி நீங்கள் பாவியாயிராதீங்க. ஏன்னா அவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு அவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? ஆண்டவர் பட்ட பகலாய் முன்னாடி ஆண்டோடைய சமத்துக்கு முன்னாடி சொல்லுவார், உனக்கு நான் இவ்வளோ தருணம் கொடுத்தேன், இவ்வளோ சான்ஸ் கொடுத்தேனே, நீ திருந்தினியா, மனம் திரும்பினியான்னு கேட்டார். உங்களை பார்த்து கேட்குற ஒரு நாள் வரும். இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பிட்டா அன்னைக்கு உங்களை வெல்கம் பண்ணுவார். பரவாயில்லப்பா, நான் அன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், உனக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தேன், நீ மனம் திரும்பிட்டா, நீ அதுலேருந்து வெளியே வந்துட்டா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டா, என் பிள்ளை மாதிரி சமாதானமாக வெளியே வந்துட்டு, அந்த பிரச்சனையிலேருந்து சந்தோஷமாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டா, மனஸ்தாபப்பட்டு வெளியே வந்துட்டா அந்த பிரச்சனையிலேருந்து, உன்னை அதுக்கடுத்தாவில் அந்த பிரச்சனையை நீ பண்ணலை, அந்த பாவத்தை பண்ணலை, நீ மனம் திரும்பிட்ட, உன்னை நான் ஹானர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பரலோகம் உங்களை வரவேற்கும்.
நீங்கள் பாவம் செஞ்சு பாவத்துக்கு உண்டான பலன் என்னைக்காவது பெற்றுக்கிடலாம், அப்படிலாம் வராது. இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் பாவங்களை சேர்த்து வைத்தால் அது சாபமாய் ஒரு நாள் பரலோகத்தில் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும்னு சொல்கிறார். இன்றைக்கு திருட்டுத்தனமாக சில காரியம் செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. திருட்டுத்தனமாய் செய்யக்கூடியவை பரலோகத்தில் பெரிய டிஸ்பிளேல அங்கே நீங்கள் செய்கிற பாவத்தை ஆண்டவர் போட்டு காட்டுவார். இந்த பார், நீ இந்த பாவத்தில் செஞ்சிய, நான் உனக்கு ஒரு பாவ மன்னிப்புன்னு கொடுத்தனே, இந்த பாவத்தை செஞ்சுட்டு சர்ச்சில் போய் மன்னிப்பு கேட்டியா, என்னோட அறிக்கை செஞ்சிய அந்த பாவத்தை, அதுக்கடுத்தாப்புல இந்த பாவத்தை செய்யாமல் இருந்தியா, இதெல்லாம் கேட்பாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், ஆனால் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நியாயத்தீர்ப்பில் கொண்டு வச்சிருங்க, கவனமாக இருங்க. பரலோகத்தில் எல்லாரும் முன்னாடி நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் டிஸ்பிளே போட்டு காட்டி உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவ்வளோதான், நம்ம நரகத்துக்கு தப்பிக்க முடியாது. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலப்படும்படியா இன்றைய மனம் திரும்புங்கள், இன்றைய இரட்சணியத்தினால், இன்றைய அனுக்கிரக காலம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். அதான் அதில் ஹைலைட். அறிக்கை செய்கிறது முக்கியம் கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரேன்னு சொல்கிற முக்கியம் கிடையாது. அதை விட்டுறணும், அதை விட்டு விலகி ஓடிடணும். அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் என்ன லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? பாவத்தின் பலனை இந்த உலகத்தில் அடைஞ்சி நான் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு போன்றிருக்கீங்களா? இல்லைண்ணா பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கடைசி நேரத்தில் நான் மாறிடுவேன், கடைசி நேரத்தில் ஆண்டவர் அப்படி மாற்றிடுவார் எல்லாத்தையுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? தொடர்ந்து நாளை தினமும் இதே போல் இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.